எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை வச்சு நான் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த முருங்கைக்கீரையை இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதை மொத்தமாக அப்படி உருவி போட்டுக்கலாங்க. காம்பு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவிச்சிட்டு இந்த தண்ணியை ஈர்த்து தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம். அதனால் காம்போடு இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் உருவி எடுத்துக்கோங்க. இது அவ்வளோத்தையும் உருவிட்டு காமிக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரையை சூப்பராக உருவி எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தால என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அடுத்தது சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரே ஒரு வரம்பாக கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 15 வெள்ளைப்பூடுங்க. சின்னதாக இருக்கிறதுனால 15 எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய பீஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 10 எடுத்துக்கோங்க போதும். கொஞ்சமாக புளிங்க, ஒரே ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம். அடுத்து அதில் மல்லியில் உள்ள தண்டு பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரசத்தை கரைக்கும் போது உள்ள சேர்த்துக்கோங்க. 2 அடுக்கு கருவேப்பிலை காம்போடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நான் ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் ஒரு போனி போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆகிட்ருக்குங்க. நம்ம உருவி வச்சா முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் முருங்கைக்கீரை நல்லா வெந்தோடனே இந்த தண்ணியை நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியில் நல்லா முருங்கைக்கீரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. போதும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை நமக்கு தேவையில்லைங்க. முருங்கைக்கீரை வேக செய்யணுங்க. அதே பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன் மறுபடியும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அந்த ஆயிலில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, புளி, தக்காளிப்பழம் இருக்கிறதுனால அவங்க போட்டு உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. அடுத்தது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடிங்க, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். ஆயிலில் இது மாதிரி வதக்கும் போது மசாலாவோட பச்சை வாசனை போயிருங்க. ஒரு 2 செகண்ட் வதக்கி கொடுத்துக்கலாம். 2 செகண்ட் வதக்கிட்டேன். இப்போ நம்ம வடித்து எடுத்து முருங்கைக்கீரையோட சாறுங்க. இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் தண்ணிங்க. இப்போ கொஞ்சமாக மல்லியில், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் தண்ணி சேர்க்கும் போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் தேங்காய் தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ரசம் நல்லா நுரக்கூடி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா நுரக்கூடி வந்துருச்சுங்க. இந்த டைமில் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சதுக்கப்புறம் ரசத்தை இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.